தமிழ் சமுதாயம் தொன்று தொட்டே அறத்தை பேணக்கூடிய சமுதாயமாகத்தான் இருந்தது. அறம் சார்ந்த சமுதாயத்துடைய மகுடமாகத்தான் அரசியல் பிழையாகாத ஆட்சி கருதப்பட்டது. மன்னர்கள் பெற்ற வெற்றிகளாகட்டும், அவர்கள் அளித்த கொடைகளாகட்டும், அதையெல்லாம் தாண்டி ஒரு மன்னனுடைய அறவழியான ஆட்சி தான் சிறப்பானதாக கருதப்பட்டது, சிறப்பான விஷயமாக பேசப்பட்டது. ஒரு மன்னன் ஆவதற்கு என்னென்ன பண்புகள் வேண்டும்? நிறைய இலக்கிய பாடல்களில் அரசனை பலவிதமா ஒப்பிட்டிருக்காங்க. இயற்கையோடு அப்படின்னா ஐம்பூதங்களோடு, பெற்ற தாய்க்கு நிகராக கூட, இறைவனுக்கு நிகராக கூட அரசன் கொண்டாடப்பட்டிருக்கிறான். அப்போ ஒரு அரசனுக்குரிய பண்புகள் என்னெல்லாம்? ஒரு அரசனானவன் வீரம், கொடை உள்ளம், நன்றி உணர்வு, குடிமக்களை தாய் போல பாதுகாக்கக்கூடிய பரிவு, நீதி வழுவா நேர்மை என பலவேறு பண்புகளையும் ஒருங்கமைய பெற்றவனாக இருக்க வேண்டும். இங்க நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒருங்கமைய பெற்றவனாக. இதுல ஏதோ ஒரு குணம் இருக்கட்டும், ஏதோ ஒரு குணம் இல்லாமல் இருக்கட்டும், பரவாயில்ல அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை. எல்லா குணங்களும் இருந்தால்தான் அவன் ஒரு சிறப்பான அரசனாக பேசப்பட்டான். அப்போ ஒரு அரசன் சிறப்பான அரசனாக இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய அரசவை, அந்த அரசவையில் உள்ள எல்லா சூழ்நிலைகளும் அதற்கு சாதகமாக இருந்திருக்கணும். கண்டிப்பா ஏதோ ஒரு சூழ்நிலை தவறா இருந்தால் அவனுடைய ஆட்சி சிறப்பான ஒரு ஆட்சியாக பேசப்படாது. சிக்கல்கள் நிறைய வரும். இப்படி இது சரியில்லை, அது சரியில்லை, அதனால என்னால என்னுடைய வேலையை பார்க்க முடியலங்கிற ஒரு சூழ்நிலை கண்டிப்பா அங்க உருவாகும். அப்ப அந்த அரசவையில் உள்ள சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமா இருந்தாதான் அரசாட்சி நல்ல முறையில இருக்கும். அப்ப அரசவையில யாரெல்லாம் இருப்பாங்க? மன்னரை தாண்டி அடுத்த பதவி அங்க அமைச்சருக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு மன்னன் எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நிறைய இலக்கியங்கள் வழியா நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம், வாசிச்சு தெரிஞ்சிருக்கிறோம். ஆனா ஒரு அமைச்சர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படின்னு எப்பவாவது யோசிச்சிருக்கோமா? ஒரு அமைச்சர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கிய சான்று இருக்கு. ஏலாதி அப்படிங்கிற நூல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏலாதி அப்படின்னா ஒரு 6 மருத்துவ பொருட்கள் சேர்ந்த ஒரு மருத்துவ கூட்டு. ஏலாதிங்கிற நூல்ல வர ஒவ்வொரு பாடல்கள்லையும் 6 நல்ல விஷயங்கள், வாழ்க்கையை நெறிப்படுத்த தேவையான 6 நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு பாடல்கள்லையும். அதுல ஒரு பாடல்ல தான் ஒரு அமைச்சரானவர் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு கனிமேதாவியார் அப்படிங்கிற புலவர். புலவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, குடியோம்பல் வன்கண்மை நூல்வன்மை கூடம் மடியோம்பும் ஆற்றல் உடைமை முடியோம்பி நாற்றம் சுவை கேள்வி நல்லார் இனம் சேர்தல் தேற்றானேல் தேரும் அமைச்சு. இவர் சொல்லக்கூடிய 6 விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல் விஷயம் குடிமக்களை பாதுகாத்தல். ஒரு அமைச்சனானவர் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு எப்பவுமே பாதுகாப்பானவராக, ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடியவராகத்தான் இருக்க வேண்டும். அடுத்த விஷயம் நெஞ்சுறுதியில் தவறாமை. நெஞ்சுறுதியில் தவறாமை அப்படின்னா அங்க கண்டிப்பா அறம் இருக்கணும். இவர் எனக்கு தெரிஞ்சவர், இவர் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரர், இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர் அப்படிங்கிற பாகுபாடே அங்க இருக்கக்கூடாது. யாரு எப்ப நீதி கேட்டாலும் நீதி குடைக்கக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுப்பவராகத்தான் இருக்க வேண்டும் ஒரு அமைச்சர். அடுத்தது பார்த்தோம்னா பல நூல்கள் கற்ற வல்லமை, நிறைய அறிவானவராக இருக்க வேண்டும், நிறைய விஷயங்கள் கற்று தெரிந்திருக்க வேண்டும், நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிந்தவராக இருக்க வேண்டும். அப்பதான் ஒரு அரசருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கருத்து தெரிவிக்க முடியும். இந்த விஷயத்தை நம்ம செஞ்சா இது சரியானதா இருக்கும், இந்த விஷயத்தை நம்ம இப்போ செய்யக்கூடாது, இதை பின்னாடி பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு அரசருக்கு கருத்து எடுத்து சொல்கிற ஒரு ஆளாக, அந்த அளவுக்கு தெளிவான அறிவான ஒரு ஆளாக இருக்க வேண்டும். 4வது விஷயம் அப்படின்னா பலரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் சோம்பலை தவிர்க்கக்கூடிய ஆற்றல் உடைமை. அரசவைக்கு ஒரு சம்பவம் வருது, இதை பின்னாடி பார்த்துக்கலாம், நான் இப்ப கொஞ்சம் அசதியா இருக்கிறேன், அப்புறமா பார்த்துக்கலாம், ஒரு வாரம் கழிச்சு பார்த்துக்கலாமேங்கிற சூழ்நிலையே அங்க உருவாக கூடாது. யாரு எப்ப என்ன தேவைன்னு அரசவைக்கு வந்தாலும் அதை மன்னனிடம் தெரியப்படுத்தி அதற்கான ஒரு பதில் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடியவராகத்தான் இருக்க வேண்டும் ஒரு அமைச்சர் என்பவர். அடுத்தது முடிசூடிய அரசனை பாதுகாத்தல். ஒரு அரசனையும் ஒரு அரசாட்சியையும் பாதுகாக்கக்கூடிய திறமையும் வேண்டும். பல சம்பவங்கள் நடக்கும் அரசவைக்குள்ள, பல விஷயங்கள் வரும், போர் தூது வரும், ஒரு ஒற்றன் ஒரு தகவலை சொல்வான். இது எல்லாத்தையுமே மன்னரிடம் தெரியப்படுத்தி அதில் உள்ள நன்மை தீமைகளை எடுத்து சொல்லி, மன்னருக்கு தெரியாத விஷயம் இல்லை, ஆனாலும் மன்னருடைய நாலேஜ்க்கு எட்ட வைக்கிறது. இதுதான் சம்பவம், இதெல்லாம் உங்களை சுத்தி நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த அரசனையும் அரசாட்சியையும் பாதுகாக்கக்கூடிய திறமை வேண்டும். அடுத்தது மனம் சுவை கேள்விகளில் நல்லவர் இனத்தை சேர்தல். அதாவது நல்லவங்க, ஐம்புலன்களாலும் தீமை செய்யாத நல்ல மனுஷங்களோட சேர்ந்தாதான் நல்ல குணம் வரும். இல்லாம அரசனுக்கு பின்னாடியே குழி பறிக்கிற விஷயம் இல்ல, இந்த அரசாட்சியை நம்ம கலைக்கணும் அப்படின்னு சொல்லி பக்கத்து நாட்டு மன்னர்களோட சேர்ந்து திட்டம் போடுறதோ, இல்ல வேற யார் கூடயாவது சேர்ந்து ஏதாவது சதி திட்டம் தீட்டுறதோ அங்க இருக்கக்கூடாது.
அப்ப தமிழ் இலக்கியங்கள் எவ்வளவு சிறப்பானதாக இருக்கிறது பாருங்கள். ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும், மக்களானவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த அரசவையில் உள்ள ஒரு அமைச்சர் எப்படி இருக்கணுங்கிறதையும் இலக்கியங்கள் நமக்கு தெளிவாக சொல்கிறது. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்.